இது ஒரு ரன்னிங் என்ஜின், ஹோண்டா ஆக்டிவா உடைய இன்ஜின். 4 ஸ்ட்ரோக் என்ஜின், 4 ஸ்ட்ரோக்ல சிடிஐ இக்னிஷன் சொல்லக்கூடிய என்ஜின். இதில் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக வால்வு டைமிங் அண்ட் இக்னிஷன் டைமிங் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரோ சர்க்கிள். இது வந்து நம்ம ஸ்கூல் காலேஜில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோ சர்க்கிள். இந்த ப்ரோ சர்க்கிள் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்டரா ஹோல்ஸ் போட்டு பேக் சைடில் ஒரு ஒயிட் பேப்பர் ரெஃபரன்ஸுக்கு ஒட்டியிருக்கேன். மேலே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் அந்த சைட்லேருந்து மேக்னெட் சுற்றுனீங்கன்னா இது ரொட்டேஷன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக சக்ஷன் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஒரு 4 ஸ்ட்ரோக் என்ஜினில் சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர், எக்ஸாஸ்ட் 4 ஸ்ட்ரோக் உண்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் என்ன நடக்குது, வால்வ் எத்தனை டிகிரியில் திறக்குது, எந்த டைம் இக்னிஷன் ஆகுது, எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து டாப் டெட் சென்டர். இதுக்கு அடுத்து இன்ஜின் சுற்றக்கூடிய டைரக்ஷனில் சுற்றினோம்னா இது ரெஃபரன்ஸ் மார்க் இங்கே இருக்குது, அதுக்கு நேராக வச்சாச்சு. இப்போ பிஸ்டன் வந்து டாப் டெட் சென்டரில் இருக்கு. அதே போல் இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய இன்ஜின். கவுண்டர் கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய இன்ஜின். இதை எப்படி நம்ம டிசைட் பண்ணோம்னா, எந்த ஒரு என்ஜின்ல இருந்து லோடு எந்த பக்கத்துலேருந்து எடுக்கிறோமோ அந்த பகுதி எந்த டைரக்ஷனில் சுற்றுதோ அதுதான் அந்த இன்ஜினுடைய ரொட்டேஷன் டைரக்ஷன். அப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் சுற்றுது. லெஃப்ட் சைட்ல இருந்தா லோடு எடுக்கிறோம், இப்படி சுற்றுது. அப்போ இது கவுண்டர் கிளாக் வைஸ் இன்ஜின். இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 முழு சுத்து. ஒரு 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து ஒரு சைக்கிள் முடியுதுன்னா 2 முழு சுத்து சுத்தும். 2 முழு சுத்து சுற்றி டேட்டா எடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஒண்டர், நிறைய நண்பர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், ஃபயரிங் எப்போ ஆகும் அப்படின்னு. அது அந்த ஃபயரிங் பார்த்தீங்கன்னா மேக்னெட்ல இருக்கக்கூடிய ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட் வந்து ஒரு சைக்கிள் பிஸ்டன் மேலே கீழே 4 டைம் போய் வருதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி போய் வரும்போது ஒரு சைக்கிள் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு 2 டைம் வரும். 2 டைம் வரும்போதும் ஸ்பார்க் பிளக்ல ஸ்பார்க் வரும். இது எதற்காக வச்சுக்காங்க அப்படின்னா, ஆர்பிஎம், என்ஜின் ஆர்பிஎம் கனெக்ட் பண்றதுக்காக 2 ஸ்பார்க்ல ஒன்று எஃபெக்டிவா பிளக்ல ஃபயர் ஆகும், இன்னொரு ஸ்பார்க்கும் வரும். ஆனால் அந்த ஸ்பார்க்குக்கு யூஸ் கிடையாது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் டேட்டா ஷீட் இணைக்கிறேன், தேவைப்படுறவங்க அப்படியே இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கக்கூடிய டைமிங் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு என்ஜினுக்கும் இது வந்து சிடிஐ இக்னிஷனை சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் டிசிஐ வருது, எம்பிஎஃப்ஐன்னு சொல்லக்கூடிய சென்சார் உடைய BS6 வாகனங்கள் வருது. ஒவ்வொன்றுக்கும் சிறிது முன்பின் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியுடைய ஓன் டிசைன். தகவலுக்காக இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடித்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.